நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற நோட்டீஸுக்கு பதில் அளிக்கும் போது மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப இத்திட்டத்திற்கு நிரந்தர தடை விதிக்கும் வகையில் எடப்பாடி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேனி மாவட்டம் பொட்டிபுரம், அம்பரப்பர் மலைகளில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த சாதாரண கட்டிடம் கட்டும் பிரிவின் கீழ் சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசு வழங்கியதற்கு எதிராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையிலான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களின்படி இதுபோன்ற அனுமதியை அளிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் உள்ளது. ஆனால் அந்த அதிகாரத்தை பறித்து சிறப்பு திட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு தானே ஒரு அனுமதியை அளித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு அனுமதித்ததுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளதை திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நியூட்ரினோ திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அரிய வகை விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழல் முற்றிலும் அழிந்து போகும் என்பதுடன் தேனி மாவட்டத்தின் விவசாய நீர் தேவையை பூர்த்தி செய்யும் நீர்பிடிப்பு பகுதியாகவும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தனது இயல்பை முற்றிலும் தொலைத்து ஒட்டுமொத்த விவசாயத்தையும் பாதிக்கச் செய்யும் என்பதால் தேனி மாவட்ட மக்கள் இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் என்றும் கழக துணை பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசு சட்டவிரோதமாக சில அனுமதிகளை அளித்தபோது அதை வேடிக்கை பார்த்தது எடப்பாடி பழனிசாமியின் அரசு. இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள உணர்வில் சிறிதளவையாவது எடப்பாடியின் அரசு இப்போதாவது காட்டி இந்த வழக்கு தொடர்பான நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் போது தேனி மாவட்ட மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பதில் மனுவை தயாரித்து நியூட்ரினோ திட்டத்திற்கு நிரந்தர தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து மக்களை துச்சமாக மதிக்கும் தங்களது இயல்பான போக்கை இப்போதும் தொடர்ந்தாலோ, மத்திய அரசிற்கு சேவகம் செய்யும் தங்கள் வழக்கத்தை இந்த விஷயத்திலும் கடைபிடித்தாலோ தேனி மாவட்ட மக்கள் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.